அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு நிறைவான ஆண்மநேய சான்றோர் பெருமக்களையும் சுத்த சன்மார்க்க ஆர்வலர்களையும் வள்ளலார்தாசன் வணங்கி மொழிகின்றேன். சுத்த சன்மார்க்கத்தின் நிலைப்பாடுகள் என்ற வகையில் அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது, மற்ற எவற்றோடும் ஒப்பிட முடியாதது, எவற்றிற்கும் மேலானது, தனி வழி உடையது. அதை முதலில் நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இப்போ இந்த அன்னதானம் என்று சொல்வதெல்லாம், உணவளித்தல், இவைகளெல்லாம் அது சமய மதங்களிலேயும் உண்டு. வள்ளலாருக்கு முன்னே சமய மத சத்திரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வள்ளலாரினுடைய அந்த உயிர்களுக்கு இன்பம் செய்தல், துன்பத்தை போக்குதல் என்றதான் ஜீவகாருண்யம் என்று எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு அவருடைய அந்த ஜீவகாருண்யத்திற்கு எல்லாருமே ஒரு பாட்டை படியே கொள்ளுவாங்க. அதில் அந்த வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன். அந்த பாடல் நமக்கு எதை கற்பிக்கிறது, எதை உணர்த்துகிறது என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், செயல்களுக்கு முன்பு உணர்வு வேண்டும், உணர்வு வழி செயல்பாடு. அதான் அந்த பாட்டில் எல்லாம் என்ன வருது, வாடினேன், பதைத்தேன், துடித்தேன், உளம் துடித்தேன், நெஞ்சி இழைத்தேன் என்று எல்லாம் உணர்வு அடிப்படையில் தான் வருது. அந்த உணர்வு முன், செயலுக்கு முன்பு உணர்வு, உணர்வு முந்தி நிற்க வேண்டும். அந்த உணர்வு அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்ற கருத்து. இதை ஆழ சிந்திக்கணும். நான் சொல்கிறது சரிதானா, ஏதோ சொல்கிறான் போல இருக்க அப்படின்னு நினைக்காம, நான் என்ன சொல்லுகிறேன் அது சரிதானா என்று நீங்கள் உங்கள் அறிவிலே பொருத்தி பாருங்கள். ஒவ்வொன்றையும் செயலுக்கு முன்பு உணர்வுதான் சொல்கிறேன். அந்த உணர்வு வகை செயல்கள், அதுதான் சுத்த சன்மார்க்கம். அந்த ஆன்மாவின் நிலையை கண்டு இந்த ஆன்மா துடித்தல், ஏங்குதல், அதனுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று அதன் துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கொள்ளுதல், அந்த வகையிலே அந்த செயல்பாடு அமைய வேண்டும் என்பதுதான் இங்கே உள்ள கருத்து. இப்போ அந்த அன்னதானம் என்னன்னா செயல் வழி உணர்வு, இங்கே உணர்வு வழி செயல். இதை புரிஞ்சுக்கணும். என்ன பாடம் நடத்துறது மாதிரி பண்ணுறான்னு நினைக்காதீங்க. இந்த கருத்து கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள். அங்கே செயல் வழி உணர்வு, இங்கு உணர்வு வழி செயல். இந்த கொடை மடம்னெல்லாம் இலக்கியத்தில் சொல்லுவாங்க. கடையேழு வள்ளல்களை பற்றியெல்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் உணர்வு வழி செயல்தான். முல்லைக்கு தேர் என்ற மன்னன் அந்த ஒரு கம்பம் கொடுத்துருக்காலுமே, அதனுடைய தவிப்பை பார்த்த உடனே தான் தேரையே அங்கே நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டான். அது கொடைமடம் என்று இலக்கியத்திலே சொல்லுவார். அந்த மயில் ஆடுகிறது இயற்கையா, ஆனால் அது குளிர்னால் நடுங்குகிறதோ என்று அந்த ஆடையை போத்துகிறார். அங்கு உணர்வு வழி செயல்பாடு. இந்த செயல்பாடு தான் நம்மை ஆன்ம லாபத்திற்கு இட்டு செல்லும். இது சன்மார்க்க வழி. இப்போ சன்மார்க்க வழிபாட்டிலேயும் மற்ற சுத்த சன்மார்க்க வழிபாடு, நான் சாதாரணமாக சன்மார்க்க வழிபாடுன்னு சொன்னாலும் அது சுத்த சன்மார்க்க வழிபாடுன்னு தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். சுத்த சன்மார்க்கம் பற்றி தான் நான் பேசுகிறேன். அந்த வழிபாட்டிலே செய்வது எல்லாவற்றையும் செய்கின்றவர்கள் வேண்டுமானால் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அந்த செய்யப்படுகின்ற அந்த கடவுள்கள், உருவங்கள்,
அது மகிழ்ச்சி அடையுமா, இன்பம் அடையுமான்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். இங்கே அந்த உயிர்களுக்கு செய்கின்ற உதவியினாலே அந்த உயிர்கள் இன்பமடையும், மகிழ்ச்சி அடையும், நாமும் மகிழ்ச்சி அடையலாம். இங்கே நான் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைய முடியும். சமய மதத்தில் வழிபாட்டில் அந்த ஊற்றப்படுகின்ற நெய் ஊற்றினாலும் சரி, பஞ்சாமிர்தம் ஊற்றினாலும் சரி, பாலை ஊற்றினாலும் சரி, அது ஒன்றும் மகிழ்ச்சி அடைய போகிறதில்ல. நம்மளா நினச்சிக்கிடலாம் அது மகிழ்ச்சி அடையுதுன்னு. இது எப்படி மகிழ்ச்சி அடையும்? ஆனால் நான் மகிழ்ச்சி அடையும். இந்த உண்மை வழிபாட்டிலே செய்கின்றவனும் மகிழலாம், இந்த செயலுக்கு ஏற்றுக்கொள்வனும் மகிழலாம். அப்படி இது உண்மை வழிபாடு. இது உண்மை இறைவன் இருக்கின்ற இடம். இந்த உள்ளம் பெருங்கோயில் நல்லா சொல்கிறாங்கல்ல, அந்த பெரும் பதியினுடைய இருப்பிடம் தான் இந்த உடம்பு. சரி, ஆகையினால இப்படி பல விதங்களிலே சுத்த சன்மார்க்கம் தனித்தன்மை பெறுகிறது. அதன் வழியிலே சென்றால் மற்ற வழிகளிலே சென்று வழிபாட்டுக்கும் இந்த வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன அடையலாம் என்பதை பற்றி நாளை பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.